Welcome students. So நம்ம அடுத்து என்ன question பார்க்கலாம் அப்படினா இது வந்து motion in a straight line. A car travels a distance s kilometer on a straight road in 2 hours and then returns to the starting point in the next 3 hours. Average speed in 4 hours என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? So எப்போதுமே ஒரு question physicsல வந்து ஒரு question solve பண்ணும்போது சிம்பிளா ஒரு டயக்ராம் நம்மளால வரைய முடிஞ்சிச்சு அப்படினா அந்த டயக்ராமை வந்து வரையணும். ஓகே, ஸோ டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம். இப்போ கார் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து போகுது. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா எஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அது போகுது. ஓகே, ஸோ 2 மணி நேரத்துக்கு அது போகுது. அதுக்கப்புறம் அது வந்து டேர்ன் பண்ணுது, அந்த கார் வந்து டேர்ன் பண்ணுது. டேர்ன் பண்ணி திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து அது வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ போகிற டைம் வந்து என்ன அப்படின்னா அது T1ங்கிறது 2 hours. ரிட்டர்ன் வந்த டைம் வந்து என்ன அப்படின்னா அது T2, அது வந்து 3 hours. ஸோ நம்மளுக்கு இதிலே என்ன தெரியுது அப்படின்னா போனது கம்மியான டைம்ல போயிருக்கு அப்படின்னா போறது வேகமா போயிருக்கு. சரியா? ஸோ போன அந்த ஸ்பீடு வந்து நான் வந்து v1 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, போனது வேகமா போனதுனால கம்மியான டைம்ல வந்து போயிருக்கு. ரிட்டர்ன் பண்ணிட்டு மெதுவா போனதுனால அதிகமான டைம் வந்து அது போயிருக்கு. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வரும்போது அது என்ன வேகத்துல போச்சு அப்படின்னா v2 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கேள்வி வந்து ஆவரேஜ் ஸ்பீட் இன் 4 hours. 4 hours அந்த ஜேர்னி, அந்த மொத்த ஜேர்னி வந்து 5 hours. போனது 2 hours, வந்தது 3 hours, டோட்டலா 5 hours. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த v2 என்ன அப்படிங்கறது நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது distance divided by time. So return வந்து அந்த ஸ்பீடு வந்து v2 is equal to, ஓகேவா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணுது s, எவ்வளோ டைம் 3 hours t2. ஓகே, ஸோ s divided by 3, இதுதான் வந்து v2. v1 என்ன வரும்? v1 வந்து என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் வந்து s, டைம் வந்து என்ன 2 hours, அப்ப s by 2 வரும். இது வந்து s by 3 வந்து வருது. ஓகேவா? இப்ப 3 ஹவர்ஸ்க்கு வந்து அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கும்னா s தூரம் டிராவல் பண்ணிருக்கும். இது வந்து 4 ஹவர்ஸ்னு கேக்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க போறதே 4 ஹவர்ஸ் தான். ஓகே, அந்த 4 ஹவர்ஸ்னா போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ், வரத்துக்கு வந்து 2 ஹவர்ஸ். ஓகே, ஸோ ரிட்டர்ன் வர அந்த 2 ஹவர்ஸ்ல மட்டும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது அப்படின்னா நான் s டேஷ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ s டேஷ் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். distance is equal to speed into time. ஓகேவா? ஸோ 2 ஹவர்ஸ்ல s டிராவல் பண்ணுது, 3 ஹவர்ஸ்ல s டிராவல் பண்ணுது. ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா 2 ஹவர்ஸ்ல s, 2 ஹவர்ஸ்ல s டேஷ். ஓகே, ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 4 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து s டேஷ். ரிட்டர்ன் வர ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா v2. ரிட்டர்ன் வர டைம் வந்து என்ன அப்படின்னா அந்த 4ல 2 போக பாக்கி 2 மட்டும். ஓகேவா? ஸோ டைம் வந்து 2. அப்ப s டேஷ் அப்படிங்கிறது வந்து v2க்கு வந்து s by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2s by 3. ஓகே, இப்ப கேள்வி ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன டெஃபினிஷன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஒரு ஜேர்னியோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, மொத்த டைம் எவ்வளோ. ஓகே, இப்போ நம்மளோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க்கு டோட்டலாக எவ்வளோ மார்க்கு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஓகே, அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தான் ஆவரேஜ் ஸ்பீடு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வந்தது ஒரு s, ரிட்டர்ன் வந்தது வந்து வெறும் s டேஷ். ஓகேவா? டோட்டல் டைம் வந்து போறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது, மொத்தமா 4 ஹவர்ஸ். அப்ப போறதுக்கு 2 ஹவர்ஸ், ரிட்டர்ன் வருது ஒரு 2 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் டைம் வந்து 4 ஹவர்ஸ். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு s பிளஸ் s டேஷ் வந்து 2s by 3 டிவைடட் பை 4. அப்ப இது என்ன வருது, எவ்வளவு வருது அப்படின்னா
3s plus 2s 5s 5s divided by 3 கீழே ஆல்ரெடி வந்து ஒரு 4 இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் 5s divided by 12. ஸோ 5s divided by 12 வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லெசன்லேருந்து கொஷின் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் லெசனோட டைட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லெசன்லேருந்து இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நம்ம போடலாம். தேங்க்யூ.